படம் நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா சஸ்பென்ஸா இருந்துச்சு. இவரா ரொம்ப பெஸ்ட்ன்ற படத்தை பத்தி நீ சொல்றா. படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. ஒரு த்ரில்லர் மூவி. என்னோட ஏஜ் ஐ எம் 60, above 60. ஃபண்டாஸ்டிக் த்ரில்லர் மூவி. செகண்ட் டைம் பார்க்குறேன், ஒரு பிட்டு கூட போர் அடிக்கல. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் அ குவைட் த்ரில்லர் மூவி. வி கேன் வாட்ச் வித் அவர் ஃபேமிலி. கரண்ட் சினாரியோவில் லேடிஸ் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு தருணத்தை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. குவைட் இன்ட்ரெஸ்டிங். காமெடியும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. Yes, action is also very good. It was a mixed movie. Action, thrilling எல்லாமே கலந்த ஒரு மூவி. நல்லா இருந்துச்சு. தருணம் படம் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் எப்படி மூவ் ஆக போகுது, எப்படி டிராவல் பண்ண போகுது அப்படின்னு சுத்தமாக புரியல. பட் அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்தால் இன்டர்வெல்ல இருந்து கடைசி நிமிஷம் வரையும் எடுத்துகிட்டு போன விஷயங்கள் நல்லா இருந்தது. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் கிஷன் தாஸ் இன்னும் அந்த ஒரு பாடியை வந்து பிரிஸ்காக மெயின்டைன் பண்ணி ஒரு ஜிம்முக்கெல்லாம் போய் இன்னும் கொஞ்சம் பாடியை கொஞ்சம் நல்லா பாடி லாங்குவேஜ்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி படத்தில் மைனஸ், இதை தாண்டி படத்தில் மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஒரு 200 ரூபாய் கொடுத்து பார்க்குறீங்கன்னா 200 ரூபாய்க்கு படம் கண்டிப்பாக வர்த்தா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் தெரியும், நிறைய கொஞ்சம் லேக்லாம் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஒரு ஆள் படம் முடிச்சுட்டு வெளியில் வரோம் அப்படின்னும் போது நல்ல படம் தான் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலை நம்ம கொடுத்துரும். கண்டிப்பாக நமக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹீரோவு சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. கிஷன் தாஸை பார்க்கும்போது நம்ம ஒரு சாக்லேட் பாயாக தான் பார்ப்போம். நம்ம திடீர்னு ஒரு சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்னும் போது அதுக்கான பேக் ஸ்டோரி இல்லை, அங்கே கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு ரைட்டிங்கில். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் வாண்டடாக 2 பேரும் மீட் பண்ணணுன்றதுக்காகவே ஒரு சில சீன்ஸ் திணிக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு, அது ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ரைட்டிங்கில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தாண்டி நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு டாட்ஸ் அப்படியே அங்கங்கே வச்சுட்டே வருவாங்க, நமக்கு புரியாமலே இருக்கும் என்னடா இது இன்னும் குழப்பறாங்களே. கடைசியில் கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் டாட்ஸையும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு நல்ல படம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் ஆரம்பத்தில் உங்களை சோதிக்கும் இந்த படம். உட்காந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா வெளியில் வரும்போது நல்ல கிரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துரும். உதாரணம் சொல்லணும்னா 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆன படம் தான். பட் ப்ராப்பர் வரவேற்பு இல்லைன்னு அப்பயே ஷோவை இது பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு இப்போ தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வெயிட்டுக்கு ஒருத்தன்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து. படத்தில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, ஏன்னா ட்ரெய்லரே பார்க்கல. சரி ஓகே படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் இந்த படம் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க வந்தேன். அப்படி பார்க்கும்போது பெருசாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்து இன்னுமே நல்லா இருந்தது படம். Cute. Heroine was cute. Though she's a new comer and being hero newcomer, very nice it was. நல்ல ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே இருந்தார். அவள் வந்து அந்த த்ரில் பயத்தில் ரொம்ப அழகாக இருந்தா. இந்த வெரி நைஸ்லி ஆக்டட். நீங்கள் தானே இப்போ என்கிட்ட எடுக்கலையா? படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டாக இருக்கு. பார்க்க அது தில்லிங்க எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கும் இல்லையா, அது எப்படி போகுதுன்னு கதை போயிட்டே இருக்கனால பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்கு, நல்லா இருக்கு. ஹீரோ ரொம்ப இருக்கிறேன், ஹீரோ இது 2 பேருமே நல்லா இருக்காங்க. மியூசியும் நல்லா இருக்கு, லாஸ்ட் பாட்டும் நல்லா இருக்கு. அந்த கதை நல்லா தில்லிங் போறதுனால நல்லா இருக்கு, பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஆமா, போயிட்டே இருந்தா பார்க்க நல்லா, கதையே நல்லா இருக்குல்ல, பார்த்துக்கிட்டே இருந்து பார்க்கலாம். கிஷன் தாஸை பொறுத்த வரைக்கும் சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ன்றதை பை விஷுவலாக நம்மளால் ஏற்றுக்க முடியல தவிர அந்த ரோலை அவர் நல்லா பண்ணியிருந்தார். டு பி ஆனஸ்டாக சொல்ல நல்லா தான் பண்ணியிருந்தார். பட் அதுக்கு இன்னும் 2-3 டீடைலிங் பேக் ஸ்டோரி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஹீரோயின் படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ், படத்துக்கு மியூசிக் இன்னொரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் ரைட்டிங் ப்ராப்பராக இருந்திருக்கலாம். பட் அப்கமிங் மூவிஸில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறாங்க நம்பலாம். பட் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்குறாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ் அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். எண்ட் ஆஃப் த டே வெளில வந்ததுக்கப்புறமா நல்ல படம் பார்த்தோம்பான்ற ஃபீல் இருக்கும். தேட்டர்ஸ் எல்லாமே ஷோவை இன்க்ரீஸ் பண்ணணும், எல்லாரும் வந்து பார்க்கலாம்னு சொல்லுவேன். நல்ல மூவி இது, பார்க்க வேண்டிய படம் இது, ஃபேமிலியோட பார்க்க வேண்டியது. ஆனால் 1 by 1 பண்ணும்போது த்ரில்லிங்காக இருந்தது. நல்ல ஒரு அருமையான ஒரு மூவி. நம்ம வந்து நல்லா ஒரு இப்போ வந்து நடக்கிற விஷயத்தில் வந்து 1 by 1 பண்ணுறதுனால நல்லா அருமையாக இருந்தது. தேங்க்யூ. ஹீரோ சூப்பராக இருக்குது. ஹீரோ மியூசிக் எல்லாம் அருமையாக இருந்தது. நல்ல ஒரு 1 by 1 நல்ல ஒரு பார்க்க வேண்டிய ஒரு த்ரில்லிங். 1 by 1 பார்க்கலாம், நல்ல ஒரு ஆர்வமாக இருந்தது. நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ அதுதான் கதை நல்லா இருக்கு, படமும் நல்லா இருக்கு நான் பார்த்த வரையும். ஸோ இப்படிப்பட்ட படம் வந்து பெரிய படங்களோட வரும்போது பெருசாக அதுக்கான ரீச் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகும்போது இது இன்னும் வைடர் ஆடியன்ஸுக்கு வந்து ரீச் ஆகலாம். பட் படத்தோட ப்ரமோஷன் இன்னும் அடுத்த லெவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னும் எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் கன்வே ஆகும். ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம். ரேட்டிங்கும் நல்லா கொடுக்கலாம், 3.5 out of 5 கொடுக்கலாம்.